என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நிச்சயமாக இன்று நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியினை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கை என்னவாக மாறியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை அழிக்க ஒரு குடும்பமே திட்டம் தீட்டியது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பிரித்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்கின்ற என் பிள்ளை, நீ இந்த விஷயத்தையும் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்து பல துன்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திடாது என்று நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் தாயானவள் உனக்கு அடித்துச் சொல்கின்றேன், நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று. உன்னை அழிக்க ஒரு குடும்பம் திட்டம் தீட்டியது என்பதற்காக வருந்தவ உனக்கு இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக கிடையாது. அவர்கள் தீட்டிய சதித்திட்டம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிட்டது. இதை இன்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரித்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் எத்தனை அவசியமான செய்தி என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம், இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ கட்டாயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். எந்த நிலையிலும் சட்டென்று நாம் எந்த ஒரு முடிவிற்கும் வந்துவிட முடியாது. நம்மை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள், இந்த குடும்பம் என்று நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு குடும்பமே நம்மை அழிக்க திட்டம் போடுகிறது என்றால் அதை நாம் எளிதாக நம்பிவிட முடியுமா? நம்மை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தோமானால் நமக்கு சூழ்ச்சிகளை செய்கின்றவர்கள் யார் என்பதனை நம்மால் கட்டாயமாக கண்டுபிடித்து விட முடியும். இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன துன்பங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது, அது யாரால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக நாம் என்னவென்று புரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் இதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்றாலும் நம்மை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பது நிச்சயமாக நமக்கு புரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மை எளிதாக பந்தாடிவிட இவர்கள் நினைத்து விடுவார்கள். எளிதாக இந்த வாழ்க்கையில் நமக்கு தீமைகளை செய்ய இவர்கள் துணிந்து விடுவார்கள். இவர்கள் நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் பிரித்யங்கரா உன் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த உண்மைக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ இந்த வாழ்க்கையில் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு குடும்பம் உன்னை அழிக்க சதித்திட்டம் தீட்டியது என்றவுடன் சட்டென்று உன் முன்னால் வந்து நின்ற குடும்பம் என்னவென்று யோசித்துப்பார். இன்று அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதனையும் யோசித்துப்பார். அவர்கள் தீட்டிய சதித்திட்டம் உன்னை அழிக்க வேண்டும் என்பது உன்னை மட்டுமல்ல, யாராவது ஒருவருக்கு உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு கெடுதலான விஷயம் நடக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. யாராவது ஒருவருக்கு இது போன்று நடந்து விட்டால் போதும், அதன் பிறகு வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லை என்றுதான் யோசிக்கின்றார்கள். இது போன்ற நன்மைகளோ தீமைகளோ எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான தேவைகளை எல்லாம் நம் கைகளில் கொடுக்காமல் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நிற்கின்றதோ அதுபோல என் குழந்தை, நீயும் இந்த வாழ்க்கையில் இருந்து அவர்களை விட்டு விலகி நிற்கத்தான் வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதுமே தூய்மையாக இல்லை. இவர்களின் செயல்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுப்பதாக இல்லை. எந்த நேரத்திலும் நாம் நினைத்து விட்டது போல இந்த வாழ்க்கையில் நமக்கான தேடல்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்காக இந்த பிரித்யங்கரா
கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ அதிலிருந்து உனக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத கருத்துக்களை விட்டுவிடு. நான் உன்னை அழிக்க ஒருவர் வருகிறார் என்றவுடன் அவர்களை தேடி திரியாதே. என் பிள்ளையே, எல்லோரிடத்திலுமே உனக்கு ஒரு எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த இடத்திலிருந்து நமக்கு துன்பங்களை கொடுப்பார்கள் என்பது நம்மால் அவ்வளவு எளிதில் கண்டுபிடித்து விட முடியாது. சட்டென்று இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓடோடி வருவார்கள் அந்த நல்லதை உனக்கு நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு சில விஷயங்களுக்காக நீ சட்டென்று பதற்றமடைந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளுக்காக எப்பொழுதும் நீ உனக்கான மகிழ்ச்சியை மட்டும் வெளிக்காட்டிக் கொண்டே இரு. நீ நல்லபடியாக இருக்கிறாய், நல்லபடியான வாழ்க்கையை வாழ நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை. உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் என்று இங்கு எதுவும் இல்லை. நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் உனக்கு வந்து சேர்கின்ற நேரம் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, ஒரு குடும்பம் உன்னுடைய உறவினர்களுள் ஒருவர். யாரென்று உனக்கு சொல்கின்றேன், கவனமாக கேள். உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகளைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன். இவர்கள் மனதில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் இருந்தது கிடையாது. ஆனால் இவர்களின் மனதில் தீய எண்ணங்கள் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் வரையிலும் இவர்கள் நல்லவர்களாகத்தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ மிகப்பெரிய அன்பு இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைக்கிறது என்பது போலத்தான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலுமே இவர்கள் உனக்காக விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் நடிப்பார்கள். என்னமோ இவர்கள்தான் உனக்கு ஆறுதலை கொடுப்பது போலவும் இவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தருவது போலவும் உன்னிடத்தில் இவர்கள் நடித்து கொண்டிருப்பார்கள். அப்படி நடித்து கொண்டிருந்த இந்த மனிதர்களின் வேஷம் சில நாட்களுக்கு முன்பாக கலைந்து விட்டது. இவர்கள் எல்லாமுமே உன் முன்னால் உனக்கு நல்ல பெயரை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக நடித்தார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய். செய்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு எதிரானவை. எல்லோரிடத்திலும் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தவறாக சொல்லி இவர்களின் பெயரை அவர்கள் கெடுத்து வைத்திருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த வாழ்க்கையை உன்னை வாழவிடக் கூடாது என்று இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றித் திரிகின்றார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு என்ன நடந்தாலும் அதில் இவர்களினுடைய கவனமானது உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதில்தான் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களின் குடும்பத்தில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இருக்கிறார் என்றால் உன்னுடைய குடும்பத்தில் அதே வயதில் இருக்கின்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். எப்பாடுபட்டாவது இவர்களை விட அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை நல்லபடியாக முன்னேற்றத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று அவர்கள் உன்னை போட்டியாக நினைத்து அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கை முழுமையுமே இவர்கள் இப்படியே செய்து கொண்டு கடைசியில் இழந்தது அத்தனையும் இன்று நீ கேட்டால் கூட உனக்கு வேதனையாக இருக்கும். அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் நீ உடனிருந்து வருத்தப்பட்டிருக்கின்றாய். அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நீ ஆறுதலை சொல்லி இருக்கின்றாய். ஆனால் ஒன்று தெரியுமா, இதுவெல்லாம் உன் குடும்பத்தில் நடந்து அவர்கள் உன்னிடத்தில் வந்து நாடகம் ஆட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இதுவெல்லாம் அவர்களுக்கே நடந்ததுதான். இப்பொழுது அவர்களுக்கு மிக பெரிய வருத்தம். உன் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஆகிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அது அவர்களுக்கே திரும்பச் சென்றது. இப்படி வாழ்க்கை முழுமையுமே ஏதாவது ஒரு துன்பத்தை உனக்கு கொடுக்க நினைத்து அந்த துன்பத்தை அவர்களுக்கு வாரி வழங்கியதுதான் மிச்சம். இப்பொழுது இனிமேல் எதையும் செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டார்கள். அமைதியாக இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தாலுமே அவர்களினுடைய சூழ்ச்சிகளும் அவர்களின் மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களும்
மேலும் மேலும் அவர்களுக்கு கெடுதலை கொடுக்கும், அவர்களை திருந்தி வாழ விடவில்லை. இதனால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அந்த குடும்பம் அங்கே சீரழிந்து கொண்டிருக்கின்றது. தான் செய்வது எந்த அளவிற்கு துன்பமான விஷயம் என்று தெரியாமல், அடுத்தவர்களுக்கு செய்தால் அந்த வினை நமக்குத்தான் திரும்ப வரும் என்று கூட புரியாமல், இவர்கள் செய்த காரியத்தினால் இன்று அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் செய்கின்ற பாவங்கள் நம் சந்ததிகளைத்தான் பாதிக்கும் என்று உணரவில்லை போல, நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மிக பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்று தெரியாமல், வரப்போகின்ற சந்ததி கூட வாழ்க்கையில் கேள்விக்குறியாகத்தான் நிற்கும் என்று புரியாமல், இவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் சர்வ நிச்சயமாக ஒரு பதில் அவர்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. முன்பு போல இப்பொழுது செய்கின்ற பாவங்களுக்கு பிறகு தண்டனை கிடைக்கும் என்பதெல்லாம் இப்பொழுது இல்லை. அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அந்த நேரத்திலேயே இப்பொழுதெல்லாம் தண்டனை கிடைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா துன்பங்களையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் நீ எதை நினைத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வந்த இந்த பிரச்சனைகளில் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிரு. எதிர்வரக்கூடிய மாற்றங்களை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். பிரத்யங்கராவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கணக்கிலடங்காத பிரச்சனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் அந்த பிரச்சனைகளை கொடுக்க நினைக்கும் பொழுது நமக்கு எப்படி வலிக்கிறதோ அப்படித்தானே அவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் சிறு துளி அளவு கூட இல்லாமல் அதையே உனக்கு செய்ய நினைக்கும் பொழுது தெய்வம் அவர்களை பார்த்து கொண்டு விட்டு விடுமா? இந்த பிரத்யங்கராதான் நான் அதை விட்டு விடுவேனா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்து உனக்கு எந்த வகையிலும் நன்மை நடக்கக்கூடாது என்று நினைத்ததற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இனி என்ன நடந்தாலும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். முடியாத பல நல்ல காரியங்களையும் முடித்து கொடுக்க வேண்டிய சூழல் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிரியானாலும் துரோகியானாலும் என்ன தவறை செய்தாலும் அதை மீண்டும் அவன்தான் பெற்றுக்கொள்வான் என்பதனை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் ஒரு சிறிதளவு ஆட்டம் கண்டாலும் அம்மா கொந்தளித்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு மத்தியில் இந்த பிரத்யங்கரா யார் என்று அவ்வப்பொழுது காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அம்மா நினைத்ததையெல்லாம் நான் அவர்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்கள் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை, தெய்வமே இல்லை என்று நினைக்கிறார்கள். தான் செய்வது கெட்ட விஷயம், அதற்கு எப்படி தெய்வம் துணை நிற்கும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. இந்த குடும்பத்திற்கு இன்னமும் புத்தி வரவில்லை என்றால் உன் அம்மா சரியான பாடத்தை அவர்களுக்கு புகட்டி கொடுப்பேன். அதனால் இவர்களின் நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு நீ ஒருபொழுதும் வருத்தப்படாதே. இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு விலகி நடந்து கொண்டே இரு. உனக்கு துன்பங்களை அவர்கள் கொடுத்தால் நீ அவர்களை எதுவும் செய்ய வேண்டாம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கின்றேன். நீ உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு முன்னேறி கொண்டே இரு. எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும். உன் மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை வலிமையாக்கும். இது போன்ற சூழ்நிலைகளுக்குள் எப்பொழுதும் சிக்கி தவிக்காமல் உன்னை சூழ்ந்து வந்த இந்த மனிதர்களின் தீய எண்ணங்களுக்கு இந்த பிரத்யங்கரா நல்ல பதிலை கொடுப்பாள் என்று புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை கவனித்து கொண்டே செல். ஒரு குடும்பத்தை
அழிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்ற நேரம் அவர்களின் குடும்பம்தான் அங்கு சீரழிந்து போகும் என்பதனை இனியாவது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளட்டும். இவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை கெட்ட விஷயங்களும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் அத்தனை பேருக்கும் தெரிய வந்துவிடும். தலையை வெளியில் காட்ட முடியாத அளவிற்கு சோதனைகள் அவர்களுக்கு வரத்தான் போகின்றது. உன்னை அழிக்க ஒரு குடும்பமே திட்டம் போட்டது என்றால் அவர்களின் மனதில் எந்த அளவிற்கு கெடுதலான எண்ணங்கள் இருந்தது என்பதனை புரிந்து கொண்டு நீ இனிமேல் ஒருபொழுதும் அவர்களுக்கு மன்னிப்பை மட்டும் கொடுத்து விடாதே. நல்லவர்கள் போல நடிக்க முன் வருவார்கள். ஒரு பொழுதும் இவர்களிடத்தில் மட்டும் என் குழந்தை நீ ஏமாந்து போய்விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.